So hi guys, welcome back to the channel Drivespark Tamil. So இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Aprilia இருந்து ஒரு 4 சூப்பர் பைக் வந்து இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அந்த வண்டியை பத்தி தான் அதோட எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ் என்னவா இருக்க போகுது. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல எதுவும் லான்ச் பண்ணல, பட் அதோட எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ், கலர் வேரியன்ட் என்னென்ன வண்டி தான் இந்த வீடியோல இன் டீடைலா பார்க்க போறோங்க. சோ 4 வண்டி சொல்லிருந்தேன். 4 வண்டியுமே உங்களுக்கு ஒரு சூப்பர் பைக்கை தான் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ Aprilia பத்தி சொல்லணும்னா இது வந்து ஒரு இட்டாலியன் கம்பெனி தாங்க சொல்ல முடியும். சோ இந்தியால பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் பூம் அப் ஆயிட்டு இருக்காங்க. சோ முக்கியமா இவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக், அதே மாதிரி வந்து ஒரு சூப்பர் ஸ்போர்ட்ஸ், சோ அதே மாதிரி அட்வென்ச்சர் டூரரோ இவங்க வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 3 வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருக்குது, ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வென்ச்சர் டூரராக கொடுத்துருக்காங்க. நம்ம ஆஃப்ரிக்கன் டூ மாதிரி இந்த 4 வண்டி பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ என்னென்ன வண்டின்னு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ முதல் வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா RSV4 ஃபேக்ட்ரி தான் இந்த வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல். அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RS660 ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 660 சிசியில் வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மாடலில் தான் இருக்க போகுது. ஸோ மூணாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மாடலில் தான் லான்ச் ஆகுது, Tuono 660. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 660 சிசியில் இருக்குது. இதோட பேர் பார்த்தீங்கன்னா தண்டர், அதாவது நம்ம இங்கிலீஷில் சொல்கிற வார்த்தை வந்து இட்டாலியில் டூனோ அப்படின்னு சொல்கிறாங்க, தண்டருக்கு. ஸோ இந்த Tuono 650 பார்த்தீங்கன்னா இதுவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்வென்ச்சர் டூரர் 660 சிசியில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஆஃப்ரிக்கன் டூன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து இந்த வண்டியும் கொடுத்துருக்காங்க 660 சிசியில். ஸோ இந்த 4 வண்டி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் அவங்க ஆஃபிஷியலாகவே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 வண்டியோட ப்ரைஸ் ரேஞ்ச் நான் இப்போ நான் சொல்ல போகிறேன், அதாவது எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸ் வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் RSV4 ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸ் ரேஞ்ச் இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கலர் வேரியன்ட் ஒரே ஒரு கலர் வேரியன்ட் தான் இருக்குது, அல்ட்ரா கோல்டு, அதாவது ஒரு கோல்டு கோட்டட் கலரில் தான் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. 31 லட்சத்திலிருந்து இந்த வண்டி வந்து எக்ஸ்-ஷோரூம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 34லேருந்து 35 lakhsக்குள்ள வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ரெண்டாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா RS660 தாங்க. ஸோ இது வந்து 3 கலர் வேரியன்ட்டில் லான்ச் ஆகுது, ரேசிங் பிளாக், கோல்டு மற்றும் ப்ளூ கலர் வேரியன்ட்ல இந்த வண்டி லான்ச் ஆகுது. ஸோ இதோட எக்ஸ்-ஷோரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 17,50,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆன் ரோட். ஸோ அடுத்ததாக இருக்குது Tuono 660 தாங்க. ஸோ இது வந்து 2 கலர் வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்கு, ஒன்று கிரே, இன்னொன்று வந்து ரெட் கலர் வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்கு. ஸோ இது எல்லாமே மல்டி கலராக தான் ஆப்வியஸ்லி வரப்போது. பிரைமரி கலராக இந்த ரெட் கலர் இருக்க போதுங்க. ஸோ இதோட எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 17,50,000லேருந்து இதோட எக்ஸ்-ஷோரூமும் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 20 lakhsக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம அட்வென்ச்சர் டூரர் இருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி 2 கலர் வேரியன்ட் லான்ச் ஆகுது, இன்னொரு ஒரு அடிஷனல் கலரும் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்த்துருவோம். பிளாக் மற்றும் சாண்ட் கலர் வேரியன்ட் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த பிளாக் மற்றும் சாண்ட் கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 லட்சத்திலிருந்து எக்ஸ்-ஷோரூம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆன் ரோட். அதுவே வந்து ப்ரீமியம் எடிஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரீமியம் எடிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 21,50,000 வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆன் ரோட் இந்தியாவில். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பிரைஸ் ரேஞ்ச் தாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக். ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து அவ்வளோ அதிகமாக தான் இருக்க போகுது. இப்போ கிடைச்சிருக்க டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க இதுதான் கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல எதுவுமே லான்ச் ஆகல. லான்ச் ஆக தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம். ஸோ இப்போ இந்த எண்ட் ஆஃப் இயர்க்குள்ள Aprilia என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஷோரூம், அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் சேர்த்து 10 ஷோரூம் வந்து திறக்க போறாங்க Aprilia தனியாக. எந்தெந்த ஊர்ல இருந்து ஷோரூம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், டெல்லி, பூனே, சத்தீஸ்கர், சூரத், ஜெய்ப்பூர் மற்றும் மும்பை. ஸோ இந்த 10 சிட்டிஸ்ல வந்து இப்போ Aprilia வந்து அஃபிஷியலாக அவங்களோட ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ இந்த 2022 எண்ட் ஆஃப் இயர்க்குள்ள. ஓகே, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு இந்த Aprilia ஸ்போர்ட்ஸ் பைக்கை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, Santhosh signing off. Thank you for watching this guys.